உன் சாமி அவன் அசிங்கப்படுறே கக்கன்னு கைதட்டி சிரிக்கிறியடா, நீலாம் உயிர் வாழமா அவசியம். அப்படி என்னடா அந்த 200 என்னடா சுகம் கிடைக்க போகுது உங்களுக்கு? இந்த வீடியோவை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அப்பத்தே அந்த பாதிக்கப்பட்ட தமிழனுக்கு இந்துவுக்கு நீதி கிடைக்கும். அதனால தயவு செய்து வீடியோவை ஷேர் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. லியோனி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல ஒரு பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணி பேசுறப்ப வழக்கமா என்ன செய்வாப்ல, நம்ம சாமியை அசிங்கப்படுத்துவாப்ல, பெண்களை இழிவுபடுத்துவாப்ல, பெண்கள் மார்பகங்களை பத்தி, இடுப்பை பத்தி, தொடைய பத்தின்னு அசிங்கப்படுத்தி பேசுவாப்ல. அதே மாதிரி நம்ம சாமியிலையும் அப்படித்தான் அசிங்கப்படுத்தி பேசுவாப்ல. இதே மாதிரிதான் நேத்து தேவகோட்டையில அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு. அப்ப அங்கனக்குள்ள நின்றுருந்த முருக பக்தர் கேட்கிறாரு, என்னங்க நான் வருஷமெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுறோம், என் குடும்பம் திமுகவுக்கு ஓட்டு போடுறது, நீங்க என்ன இப்படி அசிங்கமா பேசுறீங்களே? ஸ்டாலின் ஐயா ஒரு பக்கம் இந்து மதத்தை காப்பாத்துறது நாங்க தான் சொல்றாரு, நீங்க இவ்வளவு இழிவா கேவலப்படுத்துறீங்களே, சாமி எப்படி பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அந்த லியோனி என்ன சொல்லியிருக்கேன், பேச மாட்டேன் தம்பி, அப்பெல்லாம் பேசலப்பா, அந்த அர்த்தத்துல பேசலப்பா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா அதை விட்டு போட்டு இவங்க திமுக கொத்தடிமைகளை விட்டு அடிங்கடா அவனா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவங்க அடின்னு அடிச்சு அவர் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து இது பண்ணி ஒணுக்கு இருக்கிறதுல மிதிச்சிருக்காங்க. ஏன் மிதிச்சு 2 நாள் அவருக்கு நேற்று இருந்து ஒணுக்கு யூரின் போக முடியல, அவர்னால உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, சிகிச்சை பட்டிருக்காரு. காவல்துறை வெறும் வழக்கு மட்டும் பதிஞ்சு இவரத்தையும் போட்டு நோண்டுறாங்களாம். நீ ஏன் அங்க போன, நீ எதுக்கு இப்படி கேட்கிற, உனக்கு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு, அவர் அப்படித்தான் பேசுவாரு அப்படின்னு காவல்துறை லியோனிக்கு சப்போர்ட்டாத்தையும் பேசுறாங்க. அந்த ரவுடி பைய லியோனி அவன் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா லியோனி நீ காமெடி பண்ற, எல்லாம் நொட்டுற, சரி ஓகே. நீ யாரு, நீ ஒரு கிறிஸ்துவன், நீ கிறிஸ்டியன் தானே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீ யார சொல்லணும், கன்னிமேரியை சொல்லு, சேஷப்பாவா சொல்லு, எத்தனையோ பேருக்கு சீடர்கள் சொல்லி அவங்கள சொல்லுப்பா. அதை விட்டு இந்து மதத்துல இருக்க சாமிய, தமிழர்களோட சாமிய என்ன கூந்தலுக்கு நீ சொல்ற, நீ சொல்லக்கூடாதுல. இதை நீ உதாரணம் சொல்லி இவங்களை சொல்லு, கனிமொழியை சொல்லு, உதயநிதியை சொல்லு, ஸ்டாலினை சொல்லு, ஏன் இந்து சாமியை சொல்ற? ஒரு பக்கம் ஸ்டாலின் இந்து மத பாதுகாவலர், நாங்க கோயிலுக்கு 1000 கோடி கொடுத்துருக்கோம், கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம், நல்லா நொட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நீ அசிங்கப்படுத்தி அறிவு இல்லையா? நீ ஒரு மாற்று மதத்துக்காரன் தானே, நீ எதுக்கு எங்க மாத்த பேசணும்? தேவையில்லையே. எங்க சாமி எதுக்குடா பேசுறீங்க? நீ உன் பொண்டாட்டியை கூட்டி கொடு, உங்க அக்கால கூட்டி கொடு, உங்க ஆத்தால கூட்டி கொடு, என்ன வேணா செய்ய, அதை பத்தி நான் கேட்க மாட்டேன், ஓட்டுக்கான என்ன வேணா செய்வேன்னு ஈவரா சொல்லியிருக்காரு. நான் சொல்ல 21 பக்கத்துல நான் சொல்லலைங்க, ஈவரா சொன்னதையும் சொல்றேன். ஆனா எங்க சாமி எதுக்கு அசிங்கமா பேசுற? இதுல இது முக்கியமான வருத்தப்பட வேண்டியது என்னன்னா, அவரை அந்த செல்வங்கிறவரை முருக பக்தரை அடிச்சது யாருன்னா திமுக காரங்க, இந்துக்கள். அவனும் இந்துக்கள் கொத்தடிமையா இருக்கீங்களா, உன் சுயம் வேணாமடா, உப்பு போட்டு சாப்பிட வேணாமடா. நீங்களாம் எப்படி உன் பொண்டாட்டி தாலி கட்டி இருக்கா, நீ சாமியும் போற, உன் புள்ள சாமியும் போடுது, உன் புள்ள குழந்தையும் கோயிலுக்கு போற, எல்லாத்துக்கும் போற, உன் சாமி அவன் அசிங்கப்படுறே கக்கன்னு கைதட்டி சிரிக்கிறியடா, நீலாம் உயிர் வாழமா அவசியம். அப்படி என்னடா அந்த 200 என்னடா சுகம் கிடைக்க போகுது உங்களுக்கு? ஒரு வீரன் கோட்டு வாங்கி குடிக்க முடியுமாடா அது? அதுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இப்படி கைதட்டி சிரிக்கிறீங்க. அவன் சொல்றியான்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிருக்கீங்களே, அது உயிருக்கு ஏதாவது ஆச்சா கொலை வழக்குல பதிவியா? செத்துக்கிட்டு போயிட்டேன்னா கொலை வழக்கு உன் குடும்பம்லாம் நடத்துறல நிக்கா. அரசியல்வாதி அவன் லியோனி ஐம்பாடு சொல்லிட்டு நொட்டிட்டு போயிருவான். நீ கொத்தடிமை 200 வாங்கிட்டு நொட்டிக்கிட்டு தெரியணும், நீதே உள்ள போனா. லியோனி மேலாம் கேஸ் போட மாட்டாங்க. அவன் கிறிஸ்துவர், இந்துவா இருந்தா கேஸ் போடுவாருங்க, கிறிஸ்துவரா இருந்தா கேஸும் போட மாட்டாங்க. ஆனா இந்துக்கள் இந்துக்களுக்கு புத்தி வரணும். ஒருத்தையும் கேட்கல திமுக ஒருத்தன அதை காவல்துறை தடுத்து கூட்டு போயிருக்காங்க. காவல்துறையும் அடிச்சு தள்ளி விட்டு அடிச்சிருக்காங்க. இந்த நிலமெல்லாம் மாறணும் வச்சுங்க. அந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்க, இது ஒண்ணுங்க. இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். இந்த தேர்தலில் அவங்க திமுக ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாதே அவங்க இந்துக்களை பற்றியோ இந்து தெய்வங்களை பற்றியோ நம்மளை தாக்குறதோ, நான் தமிழர்களை அசிங்கப்படுத்துறதோ அதை நிப்பாட்டுவாங்க திமுக காரங்க. இனிமேலாவது திருந்துவாங்க. அதனால தயவு செய்து இந்துக்கள் விழிப்போட இருக்கணும். தமிழை போற்றி.